ஜெபிப்பதற்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அதாவது ஜெபிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 காரியத்தில் ரொம்ப பிரிய வச்சுருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்கள் காரியத்தை கேட்கும்போது அதுக்கு முன்னால் உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்குன்னா, உங்களுடைய வேதத்தில் என்ன செய்யணும், நீங்கள் பிரியம் வைக்கணும். அதாவது பைபிள் இருக்கிற எல்லா வசனத்து மேலேயும் ஒரு நேசம், ஒரு பாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்ன செய்யணும் இருக்கணும். அதாவது உலகத்தில் எந்த மனுஷன் மேலே நேசிக்கணும் வைக்கிறேன்னு சொல்கிறத காட்டிலும் பைபிளை என்ன செய்யணும், நேசிக்கணும். வேத வசனங்களை என்ன செய்யணும், நேசிக்கணும். புரியுதுங்களா? 104 அதுலேயே 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இப்போ தேவனுடைய வார்த்தையை ஏன் படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை ஏன் சிந்திக்கணும், அந்த வார்த்தையை ஏன் தியானிக்கணும் அப்படின்டா, அதாவது கட்டளைகளால் என்ன நடக்குது, அந்த வசனத்தை சொல்லுங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அதாவது உணர்வு, அதாவது எப்படின்னா எப்படி சம்பாதிக்கணும், எப்படி முன்னேறணும், ஏன் இந்த பிரச்சனை வந்தது, இதில் எப்படி இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தோம், ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. உணர்வு இல்லாமல் தவறான எண்ணங்களை தெரியாமல் காலை வச்சு போடுறது. ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், உணர்வு இல்லாமல் டக்குன்னு காலை வச்சுருவோம். இது செய்வோமா செய்யவானமாக சிந்திக்கிறது கிடையாது, அது உணர்றது கிடையாது. அப்புறம் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறது, முழிக்கிறது, ஐயோ தேவையில்லாம பள்ளத்தில் விழுந்துட்டு தேவையில்லாமல் நினச்சிட்டு அப்படின்னு சொல்கிறது தெரியுமா. ஆனால் இந்த வேதத்தை படித்து நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் வந்து என்ன செய்வார், உணர்வு உள்ள அந்த இதயத்தை கொடுத்துருவார். இதை செய்யி, இது செய்யாத, இங்கே போகாது, உணர்ச்சி, அதை உணர்வு, சிந்தை, இதில் நல்லது இருக்குது செய்யி, இதில் கெட்டது இருக்குது செய்யாத, இது இந்த இடத்துக்கு நீ போகாத, தப்பு இருக்குது, இந்த காரியத்தில் இறங்காத, மாட்டிக்குவ அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் பைபிள் படித்து அந்த வேத வசனங்களை தியானிக்கிறீங்களோ அதிகமாக வேத வசனங்களை படிக்க உங்களுக்கு நல்ல உணர்வு வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த உணர்வும் அந்த ஞானமும் அந்த கிருபையும் அந்த கட்டளையும் பைபிள் வேத வசனத்தில் அடங்கியிருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த உணர்வு வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க, நீ செய்கிற காரியம் சரியில்லை, இந்த இடத்துக்கு போகாத, உணர்வு வந்துடும். டக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிற, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சித்தம் இருக்கா இல்லையான்னு தெரியாது உனக்கு. அப்போ அந்த பைபிள் படிக்கும்போது அந்த உணர்வு வந்துடும். கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து நீ ஆரம்பி அப்படிங்கிற உணர்வு வந்துடும். அப்போ இந்த வீடு கட்ட போகிற நீ, அப்போ வீடு கட்ட போகிறேன்னா அவசரப்படாத, கடை வாங்காத, சிந்தி யோசனை பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீடிய பொறுமையாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுவார். அதான் உணர்வு. பார்த்துக்கலாம், அந்த சிந்தையில் இந்த ஆவியில் உணர்வு இருக்கணும். எனக்கு என்னமோ இதை செய்யும்படி ஏவுதல் வருதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா, ஒரு உணர்வு வருதுன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அதுதான் ஆவியானவர் பேசுகிறது. அப்போ இது எப்போ நம்மளுக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, பைபிளை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது, வேத வசனங்களை படித்து கொண்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிந்தையில், இந்த சிந்தையில் மூளை பகுதியில் இந்த ஆவி பகுதி உணர்வு வந்துடும். இதை போய் செய்யி, போ, கர்த்தர் உங்களுக்கு நடப்பி துணிஞ்சு இறங்கு அப்படின்னு அந்த உணர்வு வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த உணர்வு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனங்களை படிக்கும்போது. அதனால் பைபிள் டெய்லி படிக்கணும். படிக்கும்போது நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார், உணர்ச்சியை கொடுத்துருவார், உணர்வை கொடுத்துருவார், வெளிப்பாடு தருவார், மறைவில் தருவார். அப்படி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு வேலையை செய்யுங்களேன், பைபிளை படிச்சுட்டு ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நீங்கள் வந்து ஜெபிப்பதற்கு முன்பாக உணர்வுன்னு என்ன தெரியுமா, இதை செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இங்கே போவேனா, இன்றைக்கி நீ ஊருக்கு போகலான்னு நினச்சேன், போகிற மாதிரி எனக்கு லீடிங் இல்லை அப்படிங்கிறது தெரியுமா, கர்த்தர் போக விட மாட்டார். அந்த உணர்வு வந்துடும், போகாத, இன்றைக்கி போகாத, நாளை பின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. டக்குன்னு ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாண வீடு இருக்குன்னு நீங்கள் வந்து கல்யாணத்தில் நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க, போவா வேணாமா அப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் கர்த்தர் பார்ப்பார், நீ போகாத அப்படின்றார். அந்த உணர்வு எப்போ தெரியுமா வரும், இந்த வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வேதத்தை தியானம் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் போகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிறார். அல்ல நீ போகணுமா, நீ துணிஞ்சு போ அப்படின்றார். அந்த 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 ஊந்துதல், அந்த போகாத, உட்காராத, நடக்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் அந்த ஆவியில் வந்து யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஆவியில் பேசுகிற மாதிரி இருக்கும், அந்த உணர்வு நம்மளுக்கு வரும். பார்த்துக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு. இப்போ நீ இந்த இடத்துக்கு போகிற அப்படின்னா கிளம்பும் போது சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்காரம்மா சொல்லணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. நீ போகிறது எனக்கு இன்னும் பிடிக்கல அப்படின்ட்டாங்கன்னா அந்த 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 அழைப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். அதனால் வந்து இந்த உணர்வுகள் வரணும். இது எப்போ இந்த உணர்வுகள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது, திருப்பி அந்த வசனத்தை 104 வாசிங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்போ பார்த்தீங்களா, அப்போ உணர்வு வரும்போது நீ வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்துருவ. சரிங்களா, இப்போ உணர்வு இல்லாத போது நீ தப்பான வழியில் போயிடுவீங்க. அப்போ பொய்யான வழி நிறைய, பித்தாலாட்ட வழிகள் நிறைய இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க, தவறான வழிகள் நிறையா இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க, பித்தலாட்ட வழி நிறையா இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க, பொய் வழி நிறையா இருக்குது, தவறாக பணம் சம்பாதிக்கிற பொய் வழி நிறையா இருக்குது, தவறு செய்கிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க,
நல்லா ஏமாத்துறதுல நிறைய ஏமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஃபேஸ்புக்கில் நெட்டில் நிறைய ஏமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏமாத்துறாங்க, ஏகப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான வழி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீ வேதத்தை படிச்சுட்டு செய்யும்போது பொய்யான வழி வந்து உனக்கு என்ன செஞ்சிடும், உணர்வு வந்துடும். இதில் செய்யாத, இதில் இறங்காத, இவனை பார்க்காத, இவன்கிட்ட பேசாத அப்படிங்கிற உணர்வு வந்துடும். அப்போ இந்த பைபிளை படிக்கும்போது, வேதத்தை படித்து தியானிக்கும் போது தான் பொய் வழியை நம்ம என்ன செஞ்சிருவோம், வருத்துறோம். வழிகள், நல்ல வழிகள் எத்தனையோ இருக்குது, அற்புத வழி எத்தனையோ இருக்குது. ஆனால் பொய் வழி இருக்குது, பித்தலாட்ட வழி இருக்குது, சூழ்நிலை வழி, தவறான வழி கொண்ட வழிகள் இருக்குது. அப்போ அந்த தவறான வழிக்கு போகாத அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சுவார், நம்மளை ஒதுக்கி தெளிவார். அதான் பொய் வழிகளை என்ன செய்யணும், வெறுக்கணும். இந்த பொய் வழிகளை எப்போது நீங்கள் வெறுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேத வசனங்களை தியானிக்கும் போது, சரிங்களா, வேத வசனங்களை தியானிக்கும் போது பொய் வழி ஆண்டவர் வெறுத்து ஒதுக்கி தருவார். அதுக்கு தான் பைபிளை படிச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அடுத்து சங்கீதம் 119 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள வெட்டாதேயும். அப்போ இங்கே இருங்க, திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, அதாவது இங்கே இருங்களேன், அவருடைய வார்த்தை வந்து ஒரு நம்முடைய உள்ளத்தில் நிலைப்படுத்தணும். இங்கே இருங்களேன், நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை வந்து, நான் எதுக்கு உங்களை அடிக்கடி பேசுங்க, அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களை உள்ளத்தில் ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது ஒரு பில்லர் போல், ஒரு தூணு போல் உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை நிற்கணும், பார்த்து அசையாமல் நிற்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அது ஏன் அந்த அசையாமல் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வரி சொல்லுது, ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே. அப்போனா ஆளுகைத்தன்மை, அதாவது அப்போனா அன்பு உங்கள் உள்ளத்தில் ஆளுகை செய்யும், சமாதானம் ஆளுகை செய்யும், கிருபை ஆளுகை செய்யும். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே அநியாயம் ஆளுகை செய்ய முடியாது, அக்கிரமம் ஆளுகை செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஆளுகை என்பது நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, அநியாயம் இருக்குது. அப்போ அட்டுழிய அநியாயம் நிறையா இருக்குது. அது வந்து நம்மளை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அதுக்கு தான் அந்த வேத வசனம். புரிஞ்சுங்களா? அதான் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வார்த்தைகள், திருப்பி சொல்லுங்க, நல்லா ஆணித்தரமா அந்த வார்த்தையை கேளுங்க திருப்பி. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, உம்முடைய வார்த்தைகளே என் காலை வந்து உறுதிப்படுத்தி, ஸ்ட்ராங்கா அதில் தான் நிற்பேன். உம்முடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். அதில் நான் என் காலை அதில் வச்சு, இந்த வார்த்தை தான் எனக்கு உறுதி, இந்த வார்த்தை நம்பிக்கை, இதுதான் நடத்தும் அப்படின்னு அந்த வார்த்தையை விட்டு விலகாத அளவுக்கு அதில் உறுதியாக நிற்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதை விட்டு விலகக்கூடாது. அந்த வார்த்தையை விட்டு நீங்கள் விலகினீங்கன்னா, அந்த வார்த்தையில் நீங்கள் உங்கள் காலம் இல்லை, அந்த காலை விட்டு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தைகள், திருப்பி உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, அப்போ நல்லது, உம்முடைய வார்த்தையிலே என்னுடைய காலடிகளை உறுதிப்படுத்தி, நிலைப்படுத்தி, ஸ்ட்ராங்காக அதில் தான் நிற்பேன். இதை விட்டு நான் போக மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், உங்கள் வார்த்தையை விட்டு வழி விலக மாட்டேன், அதில் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன், அதை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் உங்களுக்கு என்ன செய்யணும், வரணும். ஆமே. அதான் அந்த வார்த்தை உங்களை கரம் பிடிச்சி நடத்தும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆமேன். அதில் கண்ணுங்கருத்தமாக இருங்க. அடுத்து இன்னொரு காரியம், ஜெபிப்பதுக்கு முன்னால் நீங்கள் இப்படிலாம் சரியாக ஆகணும், பார்த்துக்கோ. சரியானால் தான் கரெக்ட் ஆகும். சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது, வேதத்தை தியானிக்கும் போது தேவையில்லாத வீணான சிந்தனையில் வந்து நல்ல சிந்தனையும் இருக்குது, வீணான சிந்தனையும் இருக்குது. புரியுதுங்களா? அப்போனா வீணான சிந்தனைங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறையா இருக்குது. நல்ல சிந்தனைகள் நிறையா இருக்குது. அல்லேலூயா. நான் நல்ல ஜெப வீரனாக மாறணும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். நான் ஒரு துதி வீரனாக மாறணும் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தர் இந்த மாதத்தில் மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறாரு, சிந்திச்சு பாருங்கள். இந்த மாதம் முடிவில் அடகு வச்ச நகையை போகிறேன், திருப்ப போகிறேன், சிந்திச்சு பாருங்கள். என் பிள்ளை எவ்வளோ படிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனை படிக்க வைக்கணும், சிந்திச்சு பாருங்கள். என் பிள்ளை பரிபூர்ண சுகத்தோடு சந்தோஷமாக என் பிள்ளை வாழணும், சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் நல்ல சிந்தனைகள். அப்போ அதை விட்டுப்பட்டு இவன் படிப்பானா படிக்க மாட்டானா ஒரே குழப்பமாக இருக்குது, இப்படிப்பட்ட சிந்தனை சிந்திக்காதீங்க. இந்த மாதம் பிரச்சனையை முடிச்சிருவேனா முடிக்க மாட்டானா சந்தேகமாக இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனையை, இப்படிப்பட்ட காரியம் சிந்திக்காதீங்க. சிந்திக்கிறது நல்லது என்ன செய்யணும் சிந்திக்கணும். ஏன்னா உங்கள் சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு வரும். நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை நடப்பிக்கும். உங்கள் சிந்தனைப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அப்போனா பிலிப்பியர் 4:8 சொல்லுது, கடைசியாக வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதில் ஏதாவது பொய் வழி இருக்கா?
கொஞ்சம் யோசனை பண்ணி எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் அழகாக சொல்லுது. எதை சிந்திக்கணும்னு பைபிள் அழகாக சொல்லுது. புரியுதுங்களா? இதை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர, அதாவது நல்லா தெரிஞ்சு, கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவைகள் எவைகளோ. ஓகே, என்னது அன்பு? சொல்லுங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அப்புறம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அவைகளை என்ன செய்யுங்க. அப்போ நீங்கள் சிந்திக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டை கொடுத்துருக்கிறார் ஏசப்பா. இதை மட்டும் நீங்கள் சிந்திங்க, இந்த சிந்தன்படியே உங்கள் வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. இடுப்பு வலிக்குது, கண்டிப்பாக நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடும் போல தெரியுது, சிந்திக்காதீங்க, தவறு. ஓகே, அல்லேலூயா. பிள்ளை ஒரு மாதிரியாக சொணங்குது, பிள்ளைக்கு போய் ஊசி போட்டு வரணும் போல இருக்குது, சிந்திக்காதீங்க. நச்சுன்னு பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, நம்ம எந்த ஆஸ்பத்திரி போகிறனே தெரியலையே, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இல்லை அங்கே போயிடுமா, இல்லை அம்மா வீட்டுக்கு போயிடுமா, பிள்ளை நச்சுன்னு அழுதுகிட்டு இருக்குது, சிந்திக்காதீங்க. சிந்தனை தவறு. இவன் சொல்லு பூஜை கேட்க மாட்டேன், அவங்க அப்பன் இப்படி தான் இருப்பேன், அவங்க அப்பனை மாதிரி வந்துடுவான் போல தெரியுது, அப்படி சிந்திக்காத. உன் புருஷனுடைய சிந்தனையும் உன் பிள்ளை சிந்தனையும் ஒன்று சேர்க்காத. உங்கள் தாத்தா சிந்தனையும் உங்கள் பிள்ளை சிந்தனை ஒன்று சேர்க்காத. தேவ சிந்தை என் பிள்ளைக்கு உண்டாயிருக்கிறது. எங்கே சொல்லுங்கள், தேவ சிந்தை என் பிள்ளைக்கு. பெற்றோர்கள் சொல்லுங்கள், தேவ சிந்தை என் பிள்ளைக்கு உண்டாயிருக்கிறது. உங்கள் பரம்பரையிலேருந்து வந்தால் தாத்தே முப்பாட்டை வந்தாலும் போனாலும் இருந்தாலும் மண்டையை போட்டாலும் அந்த ஆள் சிந்தையெல்லாம் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்ய வேணாம், அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் புது சிருஷ்டி, நீங்கள் புது படப்பாளி, பழையவைகள் ஒழிஞ்சு போச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் புதிதாயின. என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, என் பிள்ளை இயேசுக்குள்ள இருக்கு. எங்க பரம்பரை இருந்த பழைய காரியம் எதுவுமே என் பிள்ளைக்கு வராது. எங்க ஏசப்பா என் பிள்ளைக்கு புது 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 காரியத்தை என் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்து. ஒருவேளை உங்கள் பிள்ளை உங்கள் அப்பா மாதிரியும் நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க அப்பா மாதிரி நடக்கும். என்ன, ஒருவேளை அவங்க அம்மா மாதிரி நடக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேன். உங்கள் பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? உங்கள் அப்பா மாதிரி நடப்பாங்க. நீங்கள் என்ன செய்ய, அது கூட சொல்லிட்டு அப்பா மாதிரி நடக்குது, கை அப்பா போல் கை இருக்குது, அப்பா போல் கண் இருக்குது சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா போல் சிந்தனை, அப்பா சிந்தனையை பிள்ளைக்கு கொண்டு வந்துடக்கூடாது, தாத்தா சிந்தனை பிள்ளையை கொண்டு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவ சிந்தை என் பிள்ளைக்கு உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லுங்கள். அப்பனை போல தான் வருவான் போல் தெரியுது அப்படின்னு இழுத்துறாத, மாட்டிக்குவேன். அப்பனை போல தான் வருவான் போல் தெரியுது சொல்லாதீங்க. சிந்தை கரெக்டு. அதாவது பிலிப்பியர் 4:8 எனக்கு ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்கள், பிலிப்பியர் 4:8 பிலிப்பியர் 4:8 எனக்கும் என் பிள்ளைக்கும் உண்டாவதாக. நல்லா சொல்ல, பிலிப்பியர் 4:8 பிலிப்பியர் 4:8 எனக்கு என் பிள்ளைக்கும் உண்டாவதாக. இதுதான் உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற சொத்து. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளை பேரில் பேங்கில் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் அந்த பிள்ளை ஒழுக்கமாக இருக்கா, தேவ பிள்ளையாக இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பிள்ளையை வளர்த்திங்கன்னா அது கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அது உனக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருவார். நீ என்ன சம்பாதிக்கிற, ஒன்றை காட்டில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஞானத்தின் வல்லமையை கர்த்தர் உன் பிள்ளைக்கு கொடுத்துருவார். கையை தட்டாப்பாக செலுத்துங்க.